ஜூன் மாதம் 1/6/2024 சனிக்கிழமையில் இந்த மாதம் பிறக்கின்றது. லக்கணம் கும்பமாகவும், ராசி மீன ராசியாகவும், நட்சத்திரம் புரட்டாதி 4ஆம் பாதத்திலும், நட்சத்திர கும்ப ராசிக்கு ஏழுக்குடைய சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். திதி கிருஷ்ணபட்ச நவமி திதியிலும், கரணம் கரசை கரணத்திலும், யோகம் பிரீத்தி யோகத்திலும், திதி தெய்வம் சரஸ்வதியாக வலம் வந்து அற்புதமான ஒரு ராசி பலனாக கடந்த காலங்களை விட மீண்டும் நல்லதொரு அற்புதமான ஒரு யோக மாதமாக இந்த ஜூன் மாதம் என்பது மகர ராசிக்கு ராசிநாதனுடைய கிழமையிலேயே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ஜூன் மாதம் என்பது மிகவும் அற்புதமான ஒரு மாதமாகவும் நடக்க இருக்கின்றது. மகர ராசி என்பதே ஒரு தொழில் ஸ்தானத்தில் பிறந்தவர்கள். இந்த ராசி பெண் ராசியாகவும், சரராசியாகவும், வேகமாகவும் உழைக்கக்கூடியவர்கள், அற்புத உழைப்பாளி என்று சொல்லக்கூடியதும் இந்த ராசியிலேயே சூரிய பகவானுடைய நட்சத்திரம், சந்திர பகவான், செவ்வாய் பகவான் அற்புதமான இந்த உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்திலும், திருவோணம் 1, 2, 3, 4 பாதத்திலும், அவிட்டம் முதல் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் கடந்த மாதங்களை விட இந்த மாதமும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும், 7ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் இந்த 3ஆம் இடத்திலே நவமி திதியிலே சஞ்சரித்து, இதிலே ராகுவும் சந்திரனும் முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றது. 5ஆம் இடத்திலே மகர ராசிக்கு குரு பகவான், சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரக சேர்க்கையில் இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மகர ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றதுனாலே திருமண கால வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத யோகமான ஒரு மாதமாகவும், இதனால் வரையில் தடை தாமதங்கள், ஏமாற்றங்கள் ஒரு சிலருக்கு நடக்காமல் இருந்திருந்தாலும் இனி இந்த மகர ராசியில் பிறந்த லக்கண ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான ஒரு யோக மாதமாகவும், 3ஆம் இடத்ததிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே ருணரோண சத்ருஸ்தானத்திலே இருந்து ராசியை பார்க்கின்றதினாலேயும், இதிலே ராசி ஒரு தொழில் ராசியாக மகர ராசி என்பது சனி பகவான் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து அஷ்டமஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்கின்றதினாலே உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கின்ற சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்றது என்பது சற்று சுகத்திலே வண்டி வாகன வீடுகளிலே ஒரு சிறு பாதிப்புகள், குழப்ப நிலைகள் என்பது நெருப்பு தீ சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாகவும், வேகம் சுறுசுறுப்புகளிலே சற்று கவனம் நிதானமாக சஞ்சரிக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இதனால் வரையில் செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய சுகஸ்தானத்திலே 4ஆம் இடத்திலேயே 4ஆம் இடம் என்பது உங்களுடைய தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மேச ராசியிலே நெருப்பு ராசியிலே சஞ்சரிக்கின்றதுனாலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனம் நிதானமாகவும், சமைக்கும் இடங்களிலே, வேலை செய்யும் இடங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் என்பதும் இங்கே இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையிலே சுகத்தை பாதிப்பதும், தாய்மார்களுக்கு ஒரு சிறு தலைவலி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளாகவும், நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனம் மகர ராசிக்கார நேயர்கள் இருக்க வேண்டியது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு பாக்கியாதிபதி, மகர ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி 5, 10 என்று சொல்லக்கூடியவர் குரு, சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரக சேர்க்கையிலே சஞ்சரிக்கின்றதுனாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம், சொத்து, சுகங்கள், வீடு, வாகனம் அனைத்தும் அற்புத யோக மாதமாக இந்த ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 12 ராசிகளிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. குரு பகவானுடைய பார்வையினாலே சரராசி மகர ராசியாக இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இது ஒரு தொழில் ஸ்தானங்கள், வேலை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றது. மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது மகர ராசிக்கு நல்லதொரு மாற்றங்களை தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சரித்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றது. லாபஸ்தானத்தை மொத்தம் 5 கிரகங்கள்
சனி பகவான், குரு, சூரியன், சுக்கிரன், புதன் 5 கிரகங்கள் ராபஸ்தானத்தை பார்க்கின்றது. இந்த ராசி ஒரு ஸ்திர ராசி. நிரந்தரமான லாபம் என்பது இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும் இருக்கின்றது. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இது ஒரு காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவானுடைய அருமையான இந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கு ஸ்தானத்திலே பூர்வ புண்ணியஸ்தானம் அமைகின்றது. இந்த காலகட்டங்களிலே வம்பு, வழக்கு, ஏமாற்றங்கள் அனைத்தும் தீராத வழக்கு, கடன், நோய்கள் அனைத்தும் தீரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே தேவகுரு, அசுரகுரு என்று சொல்லக்கூடியவரும் சூரிய பகவான், சுக்கிரன், புதன் 4 கிரக சேர்க்கை என்பதும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே மகர ராசிக்கு ஜூன் மாதங்களிலே சஞ்சரிக்கின்றதுனாலே இது நாள் வரையில் இல்லாத இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான குழந்தைகளாலே நல்லதொரு ஆதாயங்களையும், குழந்தைகளுக்காக வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் படிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமும், நிரந்தரமான படிப்புகளுக்கு ஒரு தீர்வு இந்த மாதத்தில் மகர ராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கின்றது. 12 ராசிகளிலே இல்லாத ஒரு அற்புதமான யோகம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே அமைகின்றது. 7ஆம் இடத்ததிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலேயே சஞ்சரித்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றது. பாக்கிய ஸ்தானம் என்பதும் சந்திரன், ராகு 3 கிரக சேர்க்கையிலே இந்த கேது பகவானும் பாக்கியஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலே அற்புதமான நல்லதொரு யோகங்களையும் கொடுக்கின்றது. இதனால் வரையில் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் நடந்திருந்தாலும், தகப்பனார்களிடம் இருந்து தேவையில்லாத வழக்கு விவாதங்கள் நடந்திருந்தாலும், இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே இந்த ஒரு வருட காலம் சென்று கொண்டிருக்கின்றதுனாலே பாக்கியஸ்தானங்களிலே நல்லதொரு அற்புதம் ஆதாயங்களையும், 9, 6 என்று சொல்லக்கூடிய வேலைகளிலும் நல்லதொரு மாற்றங்களை கிடைக்கின்றது. இந்த ஜூன் மாதம் ஆரம்பம் என்பது 15 நாள் வரை நல்லதொரு மாற்றங்களையும், பகுதி ஆரம்பத்திற்கு மாதத்தின் 15 நாளைக்கு பிறகு சற்று யோக நிலை குறைவான நிலைமையாகவும் இருக்கின்றது. புதன் பகவான் உங்களுடைய புனரோண சத்ரு பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்திலே சஞ்சரித்து பஞ்சமாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய, நம்மளுடைய உறவுகளை குறிக்கக்கூடிய, பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கிர பகவானும், தகப்பன் காரகன் சூரியன், புதன், மாமன் என்று சொல்லக்கூடியவரும் புத்தி காரகன், 4 கிரக சேர்க்கைகள் வலுவான ஒரு அற்புதமான அமைப்புகளிலே இந்த ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. சுக்கிர பகவான், புதன், சூரியன், குரு 4 கிரக சேர்க்கை லாபஸ்தானத்திலே விழுகின்றது. லாபஸ்தானம் என்பது 11ஆம் இடம், மூத்த சகோதரர்களை குறிக்கின்றது. நாம் எண்ணுகின்ற அபிலாஷைகள், நினைக்கின்ற காரியங்கள், சிந்தனை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடியதும், குழந்தைகளும் இந்த காலகட்டங்களிலே நல்லதொரு மாற்றங்களை நாம் உணர முடிகின்ற ஒரு அற்புதமான இந்த ராசி ஸ்திர ராசி, நீல ராசி என்று சொல்லக்கூடியது. இதிலே பூர்வீகத்திலே தீராத வழக்குகள் தீரக்கூடியதும், பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட இடங்களிலே தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது இந்த கிரக சேர்க்கை கோச்சார பலன் என்பது நவ கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்க போகின்றது. வாக்கு ஸ்தானத்திலே வாக்கு ஸ்தானாதிபதி சென்று கொண்டிருக்கின்றதும், சுகஸ்தானத்தில் 2 கிரகத்தின் பார்வை என்பது சனியின் பார்வையும், செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றது. வீடு, வாகன, வண்டிகளிலே ஒரு சில நேரங்களில் நல்லதொரு யோகங்களை கொடுத்தாலும் சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு ஜூன் மாதமாகவும் இருக்கின்றது. சுகஸ்தானத்திலே சுகாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதும் செவ்வாயின் இருக்கையில் இருந்து கிடைக்கின்ற ஒரு பலனாக இருக்கின்றது. இந்த ராசி 4ஆம் இடம் என்பது மகர ராசிக்கு சர ராசியாக இருக்கின்றது. சர ராசி இது காற்று தீ போன்று மின்னக்கூடிய ஒரு தலையாய ராசி. இது அற்புதமும் உங்களுடைய மகர ராசியில் பிறந்த லக்கண ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த வீடு வாகனம் என்பது நல்லதொரு தலைமைத்துவம் உள்ள இடங்களிலே, அற்புதமான உயர்ந்த இடங்களிலே வீடு வாசல்கள் அமைய பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசிக்கார நேயர்களுக்கு வீடு, வாகனம், வண்டிகள் எல்லாம் அற்புதமான யோகங்களிலே கிடைக்கவும் இருக்கவும் உடையவர்கள் மகர ராசிக்கார நேயர்கள். உங்களுக்காக இந்த ஜூன் மாத ராசி பலன்களிலே ராசிநாதன் தனவாக்கு குடும்ப சாணத்தில் இருக்கின்றது. முயற்சி சாணங்களிலே சந்திரன், செவ்வாய், சந்திரன், ராகு பகவான் 2 கிரகங்கள் சென்று உங்களுடைய பாக்கிய சாணத்தை பார்வையிடுகின்றது. இதனாலே
நல்லதொரு மாற்றம் உயர்வுகள் கொடுக்கின்றது. இது கடல் ராசியாகவும் குரு பகவானுடைய ராசியாகவும் உபய ராசி என்று சொல்லக்கூடிய இந்த இடங்களிலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் ஆன்மீக கிரகமாகிய குரு கேது என்பது இங்கே பார்வை இணைகின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நல்லதொரு பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அற்புதமான யோக பலன்களை இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது. மகர ராசி அற்புதமான தொழில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சரராசியிலே ஒரு நில ராசியிலே பிறந்த உங்களுக்கு நினைத்த காரியங்கள், முயற்சிக்கும் காரியங்கள், வீரதீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே களத்திர ஸ்தானாதிபதி இருக்கின்றதுனாலே இது நாள் வரையில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புத யோகமாக, வம்பு வழக்குகளிலே தீர்வுகளை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும், புத்திகாரகன் புதன் பகவான் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பஞ்சமசானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய லாபசானத்தை பார்க்கின்றது. இந்த லாபசானம் என்பது ஒரு ஸ்திர ராசியாகவும் விருச்சிக ராசியாகவும் இருக்கின்றதுனாலே மூத்த சகோதரர்களிடமிருந்து நல்லதொரு அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. நீங்கள் எண்ணக்கூடிய அபிலாஷைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகமான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இதிலே 4 கிரக சேர்க்கை என்பது லாபஸ்தானத்திலே விழுகின்றது. அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் பார்வை என்பது சற்று பலகீனமாக இருந்தாலும் சனி பகவான் குரு பகவான் நட்சத்திர சாரத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும், இது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மகர ராசிக்கு சஞ்சரித்து கிரக சேர்க்கை கோச்சார கிரகங்களிலே குரு சூரியன் சுக்கிரன் புதன் 4 கிரக சேர்க்கை என்பது வலுவாக இருந்து அந்த ஸ்திர ராசியிலிருந்து 5ஆம் இடத்திலிருந்து ஸ்திர ராசியை பார்க்கின்றதுனாலே நிரந்தரமான இந்த பார்வைகளுக்கு நல்லதொரு லாபங்களை உபரி வருமானங்களை பெறக்கூடியதாகவும், வருமான ராசியிலே தன ராசியிலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கின்றது. ராசியை குரு பகவான் பார்வை என்பது மிகவும் இந்த ஒரு வருஷ காலங்கள் மகர ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. வெளிநாடு சென்று வருவதற்கும் வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு வருபவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள். இந்த குரு பகவானுடைய பார்வை கடந்த காலங்களை விட இந்த மாதங்களிலே 4 கிரக சேர்க்கையில் இருந்து இணைவு பெற்று இந்த பார்வை என்பது ராசியை பார்க்கின்றதுனாலே ஜூன் மாதங்களிலே குழந்தை சாணம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணம் சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லதொரு மாற்றங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும், அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இன்னொரு சத்ரு பாக்கியாதிபதி புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானங்களிலே சஞ்சரித்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனால எதிர்பார்த்த நல்லதொரு அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த மாதங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு 12 ராசிகளிலே மிகவும் அற்புதமான ஒரு யோக மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. மகர ராசி என்றாலே இது ஒரு தொழில் ஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இது வேகமாக நிகழக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு அற்புத யோகங்களை கொடுக்கின்றது. தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே தனாதிபதி சனி பகவான் சஞ்சரிக்கின்றது என்பதும் இந்த மாத காலங்களிலே தன வாக்கு குடும்ப ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தான வலுவுகள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானங்களிலே இருந்தும் சந்திர பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களை மகர ராசிக்கார நேர்களுக்கு இதனால் வரையில் இருந்ததை விட சற்று அதிகமான யோகங்களையும் இந்த மாதம் ஆரம்பத்தில் கிடைக்கின்றது. மாதம் பிற்பகுதியில் சற்று யோக பலன்கள் குறைந்தாலும் ஆரம்பம் என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. மகர ராசியை பொறுத்தவரை நல்லதொரு வேலை தொழில் உயர்வுகள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் நல்லதொரு வரன்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதமான யோகங்களையும், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்கக்கூடியது ஒரு யோகமாகவும், இங்கே தேவகுரு அசுரகுரு இணைவு பெற்று இந்த ராசி என்பது சுவர்களுடைய சேர்க்கையினாலே பொங்கி வழிகின்ற அற்புத யோகம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அற்புத வலு பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே அருமையான ஒரு ஜூன் மாத ராசி பலனாக மகர ராசிக்கார நேர்களுக்கு 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரம், அடுத்து சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புத யோக மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது ராசிநாதனுடைய சனிக்கிழமையிலேயே பிறக்கின்ற அற்புதமான இந்த திதி என்பது கிருஷ்ண நவமியிலேயே கரணம் கரசை சந்திர பகவானுடைய 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு அவரும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே அற்புதமான சுபகாரியங்கள் நடத்துவதற்கு எண்ணுகின்ற காரியங்களிலே
சகோதர சகோதரி சாணம், புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களையும் இந்த ஜூன் மாதங்களிலே நீங்கள் பெறுகின்ற அற்புத யோக மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன் என்பது நடக்கப் போகின்றது. நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள் நேர்களே. நன்றி வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.